guys, welcome to our channel VG Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. அதாவது வந்துட்டு குழந்தையை வச்சுட்டு எப்படி நான் அந்த டேவை வந்து நான் மேனேஜ் பண்றேன் அதான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டைம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 6:45க்கு எழுந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:50 ஆயிடுச்சு டைம் வந்துட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க. கிச்சன் நைட்டே வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காஃபி சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் உள்ளே இருக்குது. சரி, எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு வந்து நான் மாவாட்டினேன். அதனால வந்துட்டு கிரைண்டரு கல்லாம் கழுவி வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்து செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி வச்சிட்டேன். காய் கட் பண்ணி வச்சாச்சு. உளுந்து ஊற வச்சுட்டேன். அரிசி அப்புறமா வந்துட்டு சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன். வந்து சாம்பாருக்கு வந்து தனியாக துவரம்பருப்பு ஊற வச்சாச்சு. உளுந்து வந்து வடைக்காக ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய மெனு பார்த்திங்க அப்படின்னா வந்து பொங்கல், இட்லி, வடை, சாம்பார், சட்னி. இதுதான் வந்து என்னோடய மெனு. பாப்பாவுக்கு வந்து ஒரு சைடு வந்து பால் காயுது, இன்னொரு சைடு வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ வந்து நான் வந்து பொங்கல் வந்துட்டு எல்லார் மாதிரியும் நான் பண்ண மாட்டேன், வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். யாரெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து பால் பொங்கியாச்சு. அடுத்து பால் எடுத்து பாப்பாவுக்கு வந்து ஆற்றி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய் வந்துட்டு நல்லா உருகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு, ஒரு சைடு வந்து நெய்யும் ஆயிலும் ஹீட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு நான் வந்து துவரம்பருப்பை வந்துட்டு சாம்பாருக்காக வந்துட்டு ஊற வச்சுருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நெய்யும் வந்துட்டு காஞ்சாச்சு. அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணுறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு சிறுபருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு வந்து 1க்கு வந்து 2ன்ற கணக்கில் தண்ணி ஊற்றாமல் 1க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவில் தண்ணி ஊற்றுவேன் நான் எப்போவுமே பொங்கலுக்கு. 1 பாட் மீல் மாதிரி பண்ணிடுவேன் நான் பொங்கல் ஒரு அடுப்பில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் வந்துட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்துட்டுருக்கு. சைமல்டேனியஸாக வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து குயிக்காக வந்து ஒர்க் முடிஞ்சிடும். நான் வந்து சாம்பார் வந்துட்டு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு தக்காளியை வந்து நல்லா கையில் வந்து பிசைஞ்சிருவேன். நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு எண்ணெயில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன், அது வந்து எனக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. இது என்னோடய மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் சாம்பார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து தக்காளி வந்துட்டு கையில் வந்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வந்துட்டு கொரியாண்டர் லீஃப் அதையும் சேர்த்து போட்டு நான் மசிச்சிருவேன். அப்போது வந்து அந்த கொத்தமல்லியோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாரில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இது ரெண்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சாம்பார் பவுடர் வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சாம்பார் பவுடர் ரெசிபி வேணும் அப்படின்னா வந்து கீழே சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து அதை தனியாக ஒரு ரெசிபியாக போடுறேன். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு நல்லா காரமாக சாப்பிடுவேன். யாருக்கெல்லாம் வந்து காரம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுருவேன். மசாலா அப்புறமா வந்து கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நான் எனக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி நான் வந்து பிசைஞ்சு வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிக்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கடாயில் வந்துட்டு ஊற்றிடுவேன். இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம அது வரை வந்துட்டு கடாயை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருவேன். நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருவேன். இது வந்து இந்த ஸ்டேஜில் கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்துட்டு வேகிற ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு சாம்பார் ரெடி பண்ணுற டைமே. ரொம்ப குயிக்காக வந்து ரெடி ஆகிடும் இந்த சாம்பார் வந்துட்டு. நான் வந்து எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து துவரம்பருப்பு சாம்பார் தான் செய்வேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சிறுபருப்பு வந்து இதில் சேர்த்துருப்போம் இல்லைங்களா பொங்கலில். அதனால் வந்துட்டு துவரம்பருப்பு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு சைடு வந்துட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம பொங்கலை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு க்ரீமியாக. இதில் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் விட்டுக்கலாம். எனக்கு வந்து நெய் வந்து தேவைப்படலை, அதனால் நான் நெய் விடலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து க்ரீமியாக வந்திருக்குன்னு.
ஓகே, இப்போ வந்து பொங்கலை வந்து க்ளோஸ் பண்ணி அதை ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சானே. இப்போ வந்து சாம்பார் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்துட்டு சேர்க்கணும். நான் வந்து நிறைய புளி தண்ணி சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு காயெல்லாம் வெந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு பருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பையும் சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் வந்து நல்லா வெந்துருச்சு, அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, பருப்பு ஊற்றியாச்சு, அது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறது வந்து நான் எப்போவுமே வந்து தனியாக தான் தாளித்து கொட்டுவேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வந்துட்டு ரெடி பண்ண மாட்டேன். இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை சேர்ப்பேன் நான் வந்துட்டு. இப்போ பாருங்கள், வெடிச்சு இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போ வந்து தாளிப்பு ரெடி ஆயாச்சு. இதை எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். இந்த ஒரு சிம்பிள் தாளிப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. ஃபஸ்ட்டே வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா வந்து சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோதான், தாளித்து கொட்டியாச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் சாம்பார் ரெண்டும் ரெடி ஆயாச்சு, இட்லி ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நான் வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி மாவு சேர்த்து வடை போடும்போது வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது, அந்த காரணத்துக்காக தான் வந்து அரிசி மாவு சேர்க்குறோம். வந்து வடை வந்து தட்டி போட ஆரம்பித்தாச்சு. என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு என் தம்பி வந்திருந்தான், அதனால தான் வந்து இவ்வளோ ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். பட் வந்து வடை வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டோம், அதனால் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம். அப்போது வடையும் சேர்த்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். வடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வடை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக வந்து வீடியோ போடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து ரெடி ஆயாச்சு. இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பாரோடு ரெடி ஆயாச்சு. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இட்லி வந்துட்டு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து இட்லி ஊற்றுவேன். என்னோடய இட்லி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லியோட ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம் என்ன. வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சைட் பை சைடாக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் வந்து ரொம்ப கிச்சன் வந்துட்டு கஷ்டமாக இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணும்போதோ, லஞ்ச் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணும்போதோ. பாருங்கள், என்னோடய பெட்ரூம் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. பாப்பா தூங்குறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 9:45 ஆகிடுச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு. தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அதனால் பேகு, சூட்கேஸு, எனக்கு அங்கேருந்து வந்த லக்கேஜ்லாம் அங்கே எங்கேயோ கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை பாப்பா ஃபுல்லாக இழுத்து போட்டு வச்சுட்டா. இருக்க பொம்மை பத்தலன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 3-4 பொம்மை வேறு வாங்கி கொண்டு வந்திருந்தான் தம்பி. என்னோட டைனிங் டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வெளியில் போகிறோம், அங்கே கிளம்பணும். இந்த பனானா பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, மலை வாழைப்பழம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்வீட்டாக. பாப்பா பாருங்கள் எப்படி வீடை அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். பாப்பா வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு வேலையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து பாப்பா வந்து ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் தான் தூங்குவாங்க. அந்த தூங்குகிற டைமிங்கில் வந்து பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவேன். அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா வச்சுட்டே கூட நான் செஞ்சுருவேன். பாப்பா வந்து கீழே விளையாட விட்டுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்துட்டு விளையாட விட்டுட்டு நான் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டே பேசிகிட்டே பாத்திரம் தேய்ச்சேன்னா தேக்கி விட்ருவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அப்பப்போ அழுவாங்க, நான் அப்பப்போ வந்துட்டு பாப்பா வந்து சமாதானம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே பாத்திரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணுற ஒர்க் வந்துட்டு பாப்பா வச்சுட்டு பண்ணும்போது ஒரு 1 hour கிட்ட ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பாப்பா வந்துட்டு நமக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, யாரெல்லாம் வந்து இதை ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்து நான் கடன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வந்துட்டு டேபிளில் தான் இருந்தது, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஃபுல்லாக வந்து டேபிள் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து தொடச்சிட்டு வந்து பார்க்கலாம் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், டேபிள் வந்து நீட்டாக ஆயாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ண போயிட்டேன். கிச்சனில் வந்து அவ்வளோ பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அங்கங்கே பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன். என்னோடய கிச்சன் வந்து ஒரு காம்பேக்ட் கிச்சன். அதில் வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து நான் வந்து எல்லா திங்ஸையும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எனக்கு வந்து கபர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக கிடையாது என்னோடய கிச்சனில். அதில் வந்துட்டு நான் எப்படி வந்து என்னோடய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் சீக்கிரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம், பால் பாத்திரம் மட்டும் இருக்குது. இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி இருக்குது. பால் பாத்திரத்தில் வந்து பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் மட்டும் இருக்குது, அந்த பாத்திரத்தை மட்டும் தேய்க்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்திரம் வரும்போதே வந்து பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது. நான் அப்படி தான் பண்ணுவேன். பாப்பா எப்போல்லாம் தூங்குறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு 2-3 பாத்திரம் இருந்தாலும் சரி, ஒரு 4-5 பாத்திரம் இருந்தாலும் சரி, நான் வந்து கழுவி வச்சுருவேன். பாத்திரம் வந்து அதிகமாக சேர விட மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறமா நம்ம தான் செய்யணும், அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு குட்டி டிப், சாப்பிடும்போது வந்துட்டு நம்ம பிளேட்டில் இருக்க அந்த வேஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம டஸ்ட்பின் பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா வந்து பாத்திரம் விளக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். குக்கர் தேய்க்கும்போது வந்துட்டு குக்கர் மூடியை தேய்க்கும்போது அந்த பெல்ட் அப்புறமா விசில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து விசிலை வந்து கழட்டி அதுக்கப்புறமா வந்து தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு குக்கர் பிளாஸ்ட் ஆகுறதுலேருந்து வந்து கொஞ்சம் நாள் வந்து குக்கர் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். அதை நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டிப் வந்துட்டு. குக்கரில் வந்து ஏன் விசில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது பண்ணும்போது கடையில் வந்துட்டு அவர் சொன்னார், குக்கர் வாங்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னார். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கவும் பாப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, அதனால் கத்துறாங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பாத்திரத்தை வந்து நான் எப்போவுமே தேய்ச்சி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பால்கனியில் வந்து கொஞ்சம் வெயில் இருக்கும், அந்த வெயிலில் வச்சுருவேன். அப்போ தான் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டாக இருக்காது. அதனால சிங்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம வந்து வெட் டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கரப்பாம்பூச்சி வந்து வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுவுமே வந்து சிங்க் மேலே வைக்க மாட்டேன். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த பாத்திரம் தேய்க்கிற அதை எல்லாத்தையுமே வந்து சிங்க்குள்ளேயே எடுத்து வச்சுருவேன். பக்கத்தில் வந்து நான் எப்போவுமே வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருப்பேன். கோவிட் அப்போ மட்டும் கிடையாது, கோவிட்க்கு முன்னாடி இருந்தே நான் அப்படி தான் ஹேண்ட் வாஷ் வச்சுருப்பேன். அந்த ஹேண்ட் வாஷ் வச்சுட்டு நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கை கழுவிட்டு தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பேன். இப்போ சிங்க் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து வெட் டவல் வச்சுட்டு சிங்கை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டவலையும் வந்து காய வச்சுருவேன். இது மாதிரி நம்ம பண்ணும்போது சிங்க் வந்து சீக்கிரமாக வந்து துருப்பிடிக்கவும் செய்யாது. அதே சமயம் வந்து நமக்கு கரப்பாம்பூச்சி அப்புறம் குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் வந்து வராது. கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை இருந்தாலே வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து தண்ணியே பட விட மாட்டேன், எந்த இடத்துலையுமே உடனே தொடச்சி எடுத்துருவேன்.
இப்போ பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. வடை வந்துட்டு மிச்சம் ஒன்று இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி இருக்குது. ஒர்க்கிங் டேபிள் இது வந்துட்டு இதை இன்னும் க்ளீன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கோல்டாக இருக்குது, அதனால் வந்துட்டு அந்த ஆவி பிடிக்கிறதுக்காக ஸ்ட்ரீமர் வந்து அங்கே வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து சானிடைசர் வந்து எப்போவுமே என்னோடய டேபிளில் இருக்கும். இன்ச் டேப் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கேன். அப்பப்போ வந்துட்டு நான் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இன்ச் டேப் வச்சுருக்கேன். என்னோட டேபிள் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அட்மிஷன் போகிறதுக்காக நாங்கள் வெளியில் போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்துட்டு 12:45 ஆகிடுச்சு. என் தம்பிக்கு அட்மிஷன் போகிறதுக்காக நாங்கள் வந்துட்டு கீழ்ப்பாக்கம் ஆஃபீஸ் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம். வாங்க. வந்தாச்சு, கேபுக்கு போயிட்டுருக்கோம். மாஸ்க் வந்து ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க எங்கே போனாலும். இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்தாச்சு. கேப் போயிட்டு கேபுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் வந்து கீழ்ப்பாக்கம் வந்தாச்சு. நான், என் தம்பி, அப்புறம் என் ஹஸ்பண்ட், எங்கள் பாப்பா, நாங்கள் எல்லாம் தான் கீழ்ப்பாக்கம் ஆஃபீஸ் வந்தோம். விநாயகா மெஷினில் தான் வந்துட்டு என் தம்பிக்கு நாங்கள் அட்மிஷன் போட போகிறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் உள்ள ஆஃபீஸ்குள்ளே போகிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கோவில் இருந்தது, விநாயகர் கோவில் தான். அது ஒரு வேளை அவங்களோட சிம்பிளாக கூட இருக்கலாம், தெரியல எனக்கு சரியாக. அப்புறமா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிட்டு கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. அங்கே வந்துட்டு அவங்களோட லோகோவோட வந்துட்டு விநாயகா மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து போட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. எங்களை வந்து வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. இப்போ வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரூமில் தான் வந்து நாங்கள் அட்மிஷன் போட்டோம். அங்கே வந்துட்டு அதிகமாக வந்து வீடியோ எடுக்க விடல. நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டார் வீடியோலாம் வந்து இங்கே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன், வேறு எந்த இஷ்யூ ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணார் அவர் வந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் எல்லாம் வந்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லிவிட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேஃபே இருந்தது, அங்கே போய்ட்டு அட்மிஷன் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு ஒரு ஹைட்டான சேர் இருந்தது, அதில் போயிட்டு என் தம்பி உட்காந்துட்டான். பாப்பா வந்து பாருங்கள் மெனு கார்டு எடுத்துகிட்டு அவங்க தலையில் வச்சு விளையாடுறாங்க. நாங்கள் வந்து இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் வந்துட்டு பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாமே வந்தாச்சு. இதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். காஃபி வேறு ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃபில்டர் காஃபி. நல்லா இருந்ததா அப்படின்னா நல்லா இல்லை, பட் இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு இட்லி எங்கேயுமே பார்த்தது. விலாக் நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் வந்து என்னோட பிஸி டே. இந்த விலாக் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.